சார் வந்து இதுல நான் கொஞ்சம் ஃபேரா இருந்த ஸ்கின்னு ரொம்ப ட்ரை பண்ணாங்க, இந்த கல்லே வேணான்ட்டாரு. அவரை சொல்லிட்டாரு, எங்க ஊர்ல எல்லாம் அழகாவே இருக்க மாட்டாங்களா யாருமே, ஊருனாலே ஏன் கருப்பா போட்டணும்னு ஒண்ணு யோசிக்கிறீங்கன்னு சொன்னாரு. அதனால அப்படியே விட்டாரு, இப்படியே இருங்க அப்படின்ட்டு. நீங்க படம் பாருங்க, கண்டிப்பா மக்களோட மனநிலை உண்மை என்னவோ அது ஆக்சுவலா என்னன்னா, டெலிவிஷன் பண்றப்போ எனக்கு வந்து அது புதுசு, இந்த புகழெல்லாம் வந்து ரொம்ப புதுசு. லைக் திடீர்னு வந்து நம்ம கூட போட்டோ எடுத்துப்பாங்க, திடீர்னு வந்து நம்ம கிட்ட வந்து நீங்க நல்லா நடிச்சீங்க அது மாதிரிலாம் பேசுவாங்க. அப்ப எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க ஒண்ணு யார் எப்படி சொல்றது, ஆடியன்ஸ் ஒண்ணு எப்படி வேணா கொண்டாடட்டும், நீ தலைகணம் மட்டும் வச்சுக்காதுன்னு. மகான் இது பார்ட் 2 பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த போர்ஷன் இல்ல சப்போஸ் அதாவது ஏதாவது ஒன்று பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு டிராவல் ஆகுமான்னு நீங்க அதை பத்தி எப்படியாவது கேள்விப்பட்டீங்களா? ஏதாவது? நான் கேள்விப்படல, பட் ஆஸ்கார் ரேஸ்கா நமஸ்கார். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட விதார்த் சார் அண்ட் மாணி மேம் இருக்காங்க. வணக்கம், வெல்கம் டு மாலை மலர். படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ். எல்லா இடத்துலையும் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கரெக்டான ஒரு டைம்ல இந்த படம் வருது அப்படின்ற ஒரு பாயிண்ட். இன்னொரு ஒரு விஷயம், நீங்க ரெண்டு பேருக்கும் இருக்க ஒரு காமனான ஃபேக்டர் என்னன்னா, நீங்க ரெண்டு பேரும் எந்த படம் பண்ணாலும் ஆடியன்ஸ் கண்டிப்பா அந்த கண்டென்ட் பயங்கரமா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில அந்த படத்தை பார்க்கலாம், சீரீஸ் பார்க்கலாம். அந்த ஒரு நம்பிக்கையை இத்தனை வருஷமா எடுத்துட்டு வரீங்க. அது ஒரு ஆக்டருக்கு எவ்வளவு முக்கியன்ற மாதிரி ரெண்டு பேரும் பாக்குறீங்க? ஒரு ஆக்டருக்குன்னு இல்லைங்க, எந்த வேலையை பார்த்தாலும் அவங்களுடைய வேலையில சிரத்தை, அவங்க வேலை நல்ல ஒழுக்கமா நல்லா இருந்துச்சுனாலே அதுதான் முக்கியம். அது நீங்க வந்து ஆக்டர்னு இல்லை, நீங்க என்ன ஜாப் வேணா இருங்க, அவங்க எதுக்கு அந்த வேலையை பார்க்குறாங்க, அந்த வேலையில ரொம்ப நம்ம திருப்தி அடையணும், அதை வாங்கி பயன்படுத்துறவங்களும் திருப்தி அடையணும். அது மாதிரி நாங்கள் வந்து ஒரு சினிமாவில் நடிகராக இருக்கும்போது மக்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும், அதே நேரம் வந்து அவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவோ அந்த மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கும். அது சிறப்பாக தானே முக்கியம். அப்படி அவங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அவர் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷம் தான். சரி, எனக்குமே அது மாதிரி வாய்ப்புகள் தேடி வரதே ஒரு பெரிய விஷயமா யோசிக்கிறேன். அண்ட் யா லக்கி, அவ்வளோதான். ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு சின்ன ஐடியா, நீட்டை பற்றி தான் பேசுது. எனக்கு அதில் ஒரு சில கேள்விகள் இருக்குது. அது உங்களுடைய தாட்டில் நீங்கள் என்ன, ஒரு ரீல் பார்க்கும்போது அதில் ஒரு பெரிய அரசியல்வாதி பேசுகிறாரு, இந்த மாதிரி என்னோட அக்கா பையனோ தங்கச்சி பொண்ணோ யாருக்கிட்டையோ நான் சீட்டு வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ அந்த நீட் வந்ததுனால என்னால் அந்த சீட்டு வாங்கி தர முடியல அப்படின்னா ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு பயங்கர பொலிட்டிக்கல் பவர் இருக்குது. சப்போஸ் நீட் இல்லைன்னா அவர் ஈஸியாக அந்த சீட்டை வாங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வைக்கிறார். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த நீட்டுன்றது உள்ளே வந்ததுனால எங்களால் அந்த ஒரு சிலபஸ் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கோச்சிங் சென்டர் போய் அங்கே படித்து தான் வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் நார்மலாக நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்லேயோ இல்லை லோவர் மிடில் கிளாஸ்லேயோ இருக்கவங்களால அதை படிக்க முடியலன்றான். இது 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 யாருனால பிரச்சனையா இருக்கு? இந்த பிரச்சனை எங்க தான் சரியாகும்? இன்னொரு பாயிண்ட், இப்போ வெளியில இருந்து ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதிக்கு அது கிடைக்கலன்னும் போது அப்ப இது எல்லாமே சரி சமமா இருக்குன்ற ஒரு பார்வை இருக்கு. இன்னொரு பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னா, அப்ப கீழே இருக்கவங்கலாம் எங்க படிக்கிறது, எங்க போய் படிக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உங்களுடைய பார்வை இதுல என்ன? கேட்குற கேள்வி நாங்கள் படமா பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை ஒரு பதில் சொல்லணும்னா, எங்க படத்தை டோட்டலாக உங்களுக்கு காட்டின மாதிரி தான். இது வந்து கண்டிப்பா இந்த அஞ்சாமை வந்து இந்த விஷயத்த பேசியிருக்கு. நீங்க படம் பாருங்க, கண்டிப்பா மக்களோட மனநிலை உண்மை என்னவோ அது ஆக்சுவலா என்னன்னா, மக்கள்ங்கிறது நான் யாருமே பிரிச்சு பார்க்கல. அரசியல்வாதிகளா இருக்கலாம், பொது ஜனங்களா இருக்கலாம், எல்லாருமே இங்கேருந்து அரசியல் பதவியில் வகிக்கிறவங்க கூட நம்ம மக்கள்கிட்ட சாதாரணமா இருந்து அங்க போனவங்க தான், மக்கள் சேவை செய்ய வந்தவங்க தான். அதனால வந்து அவங்களுக்கும் இதுல ஒரு விஷயம் இருக்கு, இதோட பாதிப்பு இருந்தால் அவங்களுக்கும் பாதிப்பு உண்டு, அது இல்லைன்னு சொல்லவில்லை. நீங்க படம் பாருங்க, படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான தீர்வை நீங்க படம் பாருங்களேன், அஞ்சாமை பார்த்தா தெரியும். மேம், மகான் இது பார்ட் 2 பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அந்த போர்ஷன் இல்ல, சப்போஸ் அதாவது ஏதாவது ஒன்று பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு டிராவல் ஆகுமான்னு நீங்க அதை பத்தி எப்படியாவது கேள்விப்பட்டீங்களா? ஏதாவது? நான் கேள்விப்படல, பட் எனக்கு எனக்கு யார் மேலே கோவம் இல்லை, நான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அண்ட் கார்த்திக் சுப்ராஜோட அடுத்தடுத்த படங்களை அதுக்கு ஒரு ஆடிஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி என்ன கூப்பிட்டுருந்தாரு, பிகாஸ் ஜிகர்தண்டா 2க்கு நான் கூப்பிட்டுருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பார்க்க நிமிஷா மேம் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருந்தாங்க.
பட் ஆனா ஆக்சுவலி அந்த இடத்துல என்ன பார்க்க முடியல. நிமிஷா தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆடிஷன் கூப்பிடுறப்ப எப்படியாவது கன்வின்சிங்கா பண்ணிடலாம் தான் ட்ரை பண்ணாங்க. பட் லுக் வைஸா செட் ஆகல அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. அதான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. சாரி, ஏதோ பண்ணி ட்ரை பண்ணோம், எல்லாம் பண்ணி ட்ரை பண்ணோம், ஆனா ஒண்ணுமே செட், ஏதோ ஒரு விஷயம் கம்மியா இருந்தது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் கார்த்திக் சுப்ராஜ் வந்து அடுத்த படங்களை ஒரு ஞாபகம் வச்சு சரி நம்ம வாணி ஒரு வாட்டி ஆடிஷன் பண்ணலாம், இது அதுவே பெரிய விஷயம். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு மகான்ல கிடைச்சதுக்கான காரணமே ட்ரிபிள்ஸ்ல அவரோட ப்ரொடக்ஷன் நான் நடிச்சிருந்தாங்க. ட்ரிபிள்ஸ் ஒரு சீரீஸ் பண்ணோம், அது பண்ணனால அவருக்கு என்னோட ஆக்டிங் பிடிச்சது, மகான்கே கூப்பிட்டாரு. ஸோ ஐ திங்க் அவரோட ஆக்டர்ஸ் எல்லாருமே அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுவாரு. ஆமா, அவரு பாபி சிம்பாலா படத்துல இருந்துட்டே இருப்பாங்க. அண்ட் இதுலயுமே உங்களுக்கு அந்த லுக்கா பார்க்கும்போது சுத்தமா மேக்கப்பே இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் இல்ல. ஆமா, சுத்தமா இல்ல. எப்படி இருந்தது அது? பண்ணிருக்கேன், பட் எனக்கு அதான் சொல்றேன், ஐ அம் கான்ஃபிடென்ட். ஆக்டிங் மேல எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். இதுல இந்த ரோலுக்கெல்லாம் மேக்கப் போட்டு உட்கார்ந்தா கன்றாவியா இருக்கும். ஏன்னா இந்த அம்மா இப்படி பண்ணிட்டு வந்துருக்காங்க சொல்ல போறாங்க. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு கனெக்ட் ஆகும், ஆடியன்ஸால கனெக்ட் ஆக முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ரியலா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருந்திருக்கேன். அதான் ஸ்வீட் ஆஃப் சார் வந்து இதுல நான் கொஞ்சம் ஃபேரா இருந்த ஸ்கின்னு. அவர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க, இந்த கல்லே வேணான்ட்டாரு. அவரை சொல்லிட்டாரு, எங்க ஊர்ல எல்லாம் அழகாவே இருக்க மாட்டாங்களா யாருமே, ஊருனாலே ஏன் கருப்பா போட்டணும்னு ஒண்ணு யோசிக்கிறீங்கன்னு சொன்னாரு. அதனால அப்படியே விட்டாரு, விட்டே இருங்க அப்படின்னு. Who knows the most secret about you? ரெண்டு பேர் மேடம் உங்களை பத்தி என்ன சீக்ரெட் இவங்களுக்கு நிறைய தெரியும் அப்படின்ற மாதிரி யார சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். சீக்கிரட்டுங்கும் போது நான் ஏன் ஒரு சில பேர்லாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. கிடையாது, நான் சீக்கிரட்டா ஏதாவது சில விஷயம் அது சீக்கிரட் கூடாது, மச்சான் உனக்கு மட்டும் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது, அப்படி வேணா இருக்கணும். சீக்கிரட் ஆயிட்டா அது என்ன மட்டும் சார்ந்தது, அது வேற யாருக்கும் தெரியாது. சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து அப்படி எல்லா சீக்கிரட்டும் ஆனா பட் ஏதாவது ஒண்ணு போன் பண்ணி கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு இருக்கிற ஒரு பர்சன் வந்து அருணா குகன். தெரியும்ல உங்களுக்கு? ஏவிஎம் அவங்க கிட்ட தான். அண்ட் which family member are you close to? உங்களுடைய ஃபேமிலியில யார்கிட்ட பயங்கர க்ளோஸா இருப்பீங்க? நான் அம்மா. நீங்களா? அப்படிலாம் இல்லை, இப்போதைக்கு என் பொண்ணு. எனக்கு எங்க அப்பா அம்மா என் ஒய்ஃபு இருக்காங்க. இப்ப அப்பா அம்மா எல்லாம் பார்த்தா என் ஒய்ஃபு தான், அப்படி இருக்கலாம். ஆனா எனக்கு பயங்கர க்ளோஸ் எப்போதுமே இருக்குது என் மகள் தான். என் மகளை விட்டு பொண்ணு தான். செம்மையா இருந்துச்சு, ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் வந்துருச்சு உள்ள எனக்கு கேட்கும் போது. What was your best birthday ever? பெஸ்ட் பர்த்டே எவர்லாம் எனக்கு தெரியாது. பட் நான் ஆக்ட்ரஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் சொன்னல சில ஃபேன்ஸ் இருக்காங்க, வெரி க்ளோஸ் டு மீ. தேங்க்யூ. பட் அவங்க வந்து ஆசிரமத்துக்குலாம் போய் நம்ம பேரை சொல்லி நம்ம கிட்ட காசு வாங்குறது இல்ல, அவங்களே அவங்களோட சேலரிலயோ எதையாவது ஒண்ணு போய் ஒண்ணு நல்லது பண்றாங்கல்ல, அங்கிருந்து வீடியோஸ்ல எடுத்து அனுப்புவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிளெஸ்டா ஃபீல் பண்ணும். ஸோ ஐ திங்க் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாமே பர்த்டேஸ் லைக் பெஸ்ட் பர்த்டேஸ். இல்லை எனக்கு வந்து பெருசா நான் பர்த்டே எல்லாம் ஃபோக்கஸ் பண்றது இல்லை. யாராவது வாழ்த்துக்கள் சொன்னா ஓகே கேட்டுக்கிறோம். அப்புறம் அப்போ அங்கங்கே கோவில் பிரசாதம் மன்னிச்சு இதெல்லாம் வரும், ஓகே. ஆனால் எனக்கு மறக்க முடியாதது ஒன்றே ஒன்று அப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பிறந்தநாள் கொண்டாடி நான் பார்க்கல. சின்ன வயசுல வந்தாலும் அப்படி இருந்தா இந்த நீ பர்த்டே அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்படிதான் இருந்திருக்கு. அது ஒரு பெரிய ஃபோக்கஸாக இல்லை. ஆனால் நான் கூத்துப்பட்டை ஜாயின் பண்ண போது ஒரு நாள் வந்து மியூசியம் தியேட்டரில் இன்னும் நல்லா ஞாபகம் இன்னும் அந்த ஷர்ட் வச்சுருக்கேன். எக்மோர் மியூசியம் தியேட்டரில் அந்த போர்ட்டிகோல டக்குன்னு அப்படி ஓடி வந்து அபர்ணா, யாருன்னா இருக்கப்பட்டு இல்லை இல்லை இருக்கப்பட்டு அபர்ணாங்கிறது வந்து மலையாளத்துல ஹீரோயின். அவங்க வந்து என் கூட கூத்துப்பட்டு நான் எல்லாம் கூத்துப்பட்டுல ஒன்னா இருந்தோம். அவன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேக் எடுத்துட்டு வந்து ஒரு ஷர்ட், அந்த ப்ளூ கலர் செக்குடு ஷர்ட்டு, அதை நான் இன்னும் வச்சிருக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்ணாரு. எனக்கு ஒரு இன்னும் சிரிப்பு, அந்த போட்டோ இருக்குது, அழுகையும் இருக்குது. என் லைஃப்ல கொண்டாடல. அது வந்து எனக்கு ஒரு எப்போனாலும் மறக்க முடியாத ஒரு
விஷயம். ஆமா. இங்க நானுமே கேக் கட் பண்ண ஞாபகம் இல்ல சார். கட் பண்ணது 12th ஸ்டாண்டர்ட்ல. அந்த கேக் ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தேன் நான். ஏதாவது ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் நினைவு தெரிஞ்சு. எனக்கும் 3rd ஸ்டாண்டர்ட்ல ஒரே வாட்டி அந்த பிஸ்தா போட்ட கேக்ல வந்து மறக்கவே முடியாது. இப்ப பார்த்தாலும் எனக்கு அந்த கேக் பார்க்கும்போது அந்த பர்த்டே ஞாபகம். வாட் இஸ் சம்திங் யூ நோ லைக் டு டூ டுகெதர் சம்டே? ஏதாவது ஒண்ணு ஒரு நாள் கும்பலா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கேங்கா, ஃப்ரெண்ட்ஸோட? அது ஃப்ரெண்ட்ஸோட. எனக்கு இந்த கொஞ்சம் அட்வென்ச்சரஸ் திங் பிடிக்கும். அதுக்கு ரொம்ப அட்வென்ச்சர் ஆள் கிடையாது நான். அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சோ இந்த ராஃப்டிங் போறது இல்ல இல்ல இந்த எப்படி சொல்றது, இந்த பாலியில எல்லாம் பண்ணுவோம், இந்த ராஃப்டிங் எல்லாம் பண்ணுவோம்ல. தெரியாதுங்களே. அல்ல உங்களுக்கு தெரியுமா? பீச் சைடு எனி வாட்டர் ஸ்போர்ட் அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஐ என்ஜாய் தட். இந்த இன்டர்வியூ நான் வீட்ல போயிட்டு அந்த வார்த்தையெல்லாம் கூகுள்ல போட்டு இல்ல அந்த பீச் சைடுல நம்ம இந்த எங்க போனாலும் நம்ம அந்த வாட்டர் ஸ்போர்ட்லாம் இருக்கும்ல, எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓ அந்த அந்த எல்லாமே அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க இது கேள்வியே இல்ல. சிம்பிளா செஞ்சா என்ன பண்ணுவோம்? ஏன்னா ஏதோ ஒண்ணு சொல்லி ஏன்னா மாப்பிள்ள நீ சிம்பிளா சேர்ந்தாலே என்ன பண்ணல, நீ என்னடா அப்படின்னு. ஆப்வியஸ்லி அதேதான். அன்எக்ஸ்பெக்டட். What is the most unexpected piece of advice you ever received? Okay, so since I received it from my mom, இந்த டெலிவிஷன் பண்றப்போ எனக்கு வந்து அது புதுசு. இந்த புகழெல்லாம் வந்து ரொம்ப புதுசு. லைக் திடீர்னு வந்து நம்ம கூட போட்டோ எடுத்துப்பாங்க, திடீர்னு வந்து நம்ம கிட்ட வந்து நீங்க நல்லா நடிச்சீங்க அது மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் இனிஷியலி எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்ப எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவங்க உன்னை யார் எப்படி சொல்றது, ஆடியன்ஸ் உன்னை எப்படி வேணா கொண்டாடட்டும், நீ தலைகணம் மட்டும் வச்சுக்காதுன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. இல்ல அது எங்க அப்பா சொன்னதுதான். முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ யாருக்கு வந்து உதவுறியோ இல்லையோ, ஆனா யாருக்கும் கெடுதல் பண்ணிடாத. அது ரொம்ப முக்கியமான பேஸ். ஆனா நீ யாருக்காவது நீ உதவினா அது கண்டிப்பா கை கொடுக்கும். அதாவது தர்மம் தலைகாக்கும் சொல்லுவாங்க. ஆனா அப்படியான விஷயமே இல்லை. ஆனா நீ யாருக்காவது அந்த பண உதவின்னு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கையில உதவுனா அது ஒண்ணு காப்பா. என் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன். நான் பிறந்ததுல இருந்து நல்ல ரிச்சா இருந்த ஒரு டயத்துல நாங்க ஒண்ணுமே இல்லாம போகல. எங்க அப்பாவுக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட்மேன் வந்து சொல்லி ஒரு வேலை கொடுத்து கனடா போனார். அது அந்த கனடா போனவர் வந்து என்ன அப்படின்னா, எங்க அப்பா வந்து அங்க சிங்கப்பூர்ல இருக்கும்போது அவருக்கு காஃபி வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த காஃபி தருணம் வந்து ரொம்ப, அவர் வந்து நிறைய ஹெல்ப், சாப்பாடு உணவு கொடுத்தது வந்து அவரால் மறக்க முடியல. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவர் நல்லா இருக்காரு. எங்க அப்பாவை வந்து இந்த ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேரளா கூப்பிட்டு போறாரு. அதாவது எங்கேயோ நீ ஒரு விஷயத்த நீ செய்யறது, அது வந்து எனக்கு இப்பயும் இருக்கும். எங்க அப்பா முதல்ல வந்து முதல்ல பணத்தால சீட் பண்ணாத, அப்புறம் வந்து இன்னொருத்தரோட அவமானப்படுத்தி பார்க்காத. ஒரு இடத்துல உனக்கு அவங்க சொன்னது உனக்கு ஒரு ரொம்ப ஹர்ட்டா இருந்தது, இல்லை ஒன்று பண்ணிச்சா அதுக்கு நீ வந்து யாராவது உங்களுக்கு இதாக பண்ணிட்டா அவனை எப்படி பழிவாங்கன்னு நினைக்காத. நீ நல்லா இருந்ததால அவனை பழிவாங்கின மாதிரி தான். அவன் முன்னாடி வந்து நீ நல்லா வாழ்ந்துரு, அதுவே அவனுக்கு பழிவாங்கின விஷயம்தான் ஐயோ அப்படின்றது. அதனால நீ வந்து நெகட்டிவான ஒரு தாட்டுக்குள்ள போகாத. அது எனக்கு எப்பயுமே எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க என்ன இவ்வளவு இதுவா இருக்குன்னா, இது அத்தனையுமே எங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது தான். ஏன்னா அவரு சின்ன வயசுல இருந்து, அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. எங்க அப்பாவோட கூட பிறந்த 11 பேர், எல்லாரும் இருந்து கடைசி 4 பேர் தான். எங்க அப்பா தான் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் பார்த்து, அது வந்து பெரிய ஒரு ஆளுமைங்க. எங்க அப்பா 9வது ஆள், 8வது ஆள், 9வது ஆள். அவருக்கு முட்டவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிச்சு, அவர் கல்யாணம் பண்ணி வாழ்ந்து, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது அந்த ஆளுமை. நீங்கள் ஆளுமை யார் இருப்பா? உங்கள் வீட்டில் முதல் ஆளாக இருக்கணும், 2வது ஆளுக்கு மூத்தவர் இருக்கணும். ஆனால் மூத்தவர் கூட எங்கள் அப்பா சொல்கிறது தான் கேட்பார். அப்பா அப்படி ஒரு ஆளுமையை வாழ்ந்துருக்காரு. ஏன்னா அவர் மனசு ரொம்ப பியூராக ஒரு விஷயத்த வச்சுருந்தார். அது கடைசியா அண்ணன் கிட்ட முன்னாடி நான் ஒரு வாட்டி கேட்டிருந்தேன், ஏதாவது புதுசாக ஏதாவது டெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ அண்ணன் சொன்னேன், நான் சாம்பார் மட்டும் பண்ணேன்.
பயங்கரமா இருக்கும் வீட்டுல முட்டை சாம்பார். அது மாதிரி நீங்க ஏதாவது லைஃப்ல அந்த மாதிரி டிஃப்ரெண்டா சமைச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? டிஃப்ரெண்டா சமைச்சதா? அண்ணா தான் சொன்னார் முட்டை சாம்பார். நீ கேட்டிருக்கீங்க இந்த சார் இது ரொம்ப செம்மையா இருக்கும். அப்படியா? நீங்க அடிக்ட் ஆயிடுவீங்க சீரியஸ்லி. என்னோட அசிஸ்டண்ட் வந்து டேய் முட்டை வாங்கிட்டு சாப்பிடணும். ஐயா சாம்பாரில் முட்டை அப்படின்னு நல்லா இருக்குங்க. ஐயோ ஒன்றும் அவன் ரொம்ப கலாச்சிட்டான் அவன். ஆனால் ஆக்சுவலி என் அசிஸ்டன்ஸ்லாம் என்னென்னா என் கூட வெளியில் பார்க்கல ரொம்ப அமைதியாக அப்படி இருப்பானு, ஆனால் நம்மளை விட்டு ஓட்டுவானுங்க. அவன் பயங்கரமாக கலாச்சிட்டான். நான் ஒரு சட்டி வச்சுருந்தேங்க. நான், என் ஒய்ஃபு, அவன், என் பொண்ணு 4 பேர் தான் இருக்கோம். பொண்ணு அப்போ தான் சாப்பிட கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்போ தான் அவள் பெருசாக சாப்பிட்றதுலாம் கிடையாது. ஒரு சட்டி முட்டை ஊற்றி அண்ணே செம்மையாக இருக்குண்ணே செம்மையாக இருக்குண்ணே. இப்போ அவர் எங்கேயே பார்த்தா அந்த முட்டை சாம்பார் ஒரு தடவை வைங்க செம்ம டேஸ்டாக இருக்கும். அதுவும் ரைஸு முட்டை சாம்பார். 5ஆம் மை படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ் என்ன இருக்கும் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க? அவங்க வந்து அவங்க படத்தை பார்த்து ஒரு சந்தோஷம் இருக்கும். தன்னை பார்த்தது என்னென்னா இவ்வளோ நாள் வரும் வந்து என்னென்னா இந்த கதையில் எங்கேயாவது ரிலேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது என்ன மாதிரி இருந்தது இல்லை எங்கள் வீட்டில் பார்க்கணும். ஆனால் இந்த படம் வந்து அத்தனை பேரும் ரிலேட் பண்ணிப்பாங்க. இந்த படத்தை வந்து குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை பேரண்ட்ஸாக இருக்கலாம், எல்லாருமே இதை ரிலேட் பண்ணிப்பாங்க. அது அவங்க படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும், ஒரு பெரிய மனநிறை. நடிக்கிறப்ப நாங்களே ரொம்ப இல்லை எங்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது. நான் ஏதோ ஒரு கதையை எடுத்து பண்ணுறோம் அப்படின்லாம் இல்லை. நம்ம 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 குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தால் அது எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது சந்தோஷத்தை கொடுக்குமா வருத்தத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது மீறி அவங்கள பற்றின ஒரு படமாக இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான. ஸ்டார்டிங்ல நம்ம இன்டர்வியூல பேசும்போது இந்த क्वेश्चंसக்கான ஆன்சர் அதேதான். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் ரொம்ப ரியலா எடுத்திருக்காங்க. ஸோ எதுவுமே ஏமாற்றமா இருக்காது. ஓகே, இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு குறை சொல்றதோ இல்ல ஒரு படத்துல ஒரு குறை சொல்றதோ இருக்காது. நான் நம்புறேன். எந்த அதாவது சொன்னேன், இது வந்து யாரையும் காயப்படுத்துறது இல்லை, யாரையும் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் பாரு அப்படின்னு இட்டுக்க ஒரு வார்த்தை சொல்கிறோம் அப்படிலாம் இல்லை. பியூராக இருக்கும். நீங்கள் வந்து யாராவது மைண்டில் எகென்ஸ்ட் அப்படின்னு நினச்சி பார்த்தா கூட அவங்களுக்கு நம்ப முடியும். இது வந்து ரொம்ப பியூராக இருக்கும். ஏன்னா யாரையும் காயப்படுத்தி இல்லை வலுக்கட்டாயமாக இப்படி ஒன்று பண்ணி அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா பொதுவாக ஒன்று கேட்டோம்னா ஒரு கேள்வி இது எப்படி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். புரியுதுங்களா? நீங்கள் இது வந்து இது நீங்கள் பொலிட்டிக்கலாகவே பார்க்காதீங்க. இது ஒரு வாழ்க்கை, மக்களோட வாழ்க்கையை பாருங்கள். உங்களால் இதுலேருந்து நீங்கள் படம் பார்த்துட்டு கேள்வி கேட்க மாட்டீங்க. அதை நான் சொல்கிறேன், படம் பார்த்தா இன்னும் கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ பியூராக தான் பேசுது படம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.